அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நாங்கள் வந்து காட்டுச்செல்வங்க பாடலில் பார்த்துருந்தேன். அதை தொடர்ந்து நான் சொல்லியிருந்தேன் காயடு லோகரோட இன்னொரு பாடல் பார்க்க போகிறோம். அண்ட் இட்ஸ் அ மெலடி ட்ராக். எல்லாருக்கும் ஒரு கெஸ் இருக்குமான்றது தெரியல. எஸ், நாங்கள் பார்க்க போகிறது வான் வான் பாட்டோடைய லிரிக்கல் வீடியோ தான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் இதே முரளி படம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி தங்கமே தங்கமே ரீசெண்டாக ஒரு வைரலான ஒரு வெட்டிங் சாங்காக வந்து வளம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவுமே அதே தான் இல்லை, அதுவும் ஒரு வெட்டிங் சாங்காக தான் இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து காயடு இருக்கலை, ஆனால் இதில் ஹீஸ் ஃபீச்சர்ட். ஸோ இதே முறையில் வந்து இந்த பாட்டில் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம தமிழோட மியூசிக் பாட்டில் பாடுறது வேறு இல்லை, சிக்கிரி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். மோஹித் சௌஹான் அவர்கள் தான் பாடியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக பாட்டில் பார்த்துட்டு வந்தாமாங்க. பார்த்ததுக்கப்புறம் இது ரிலேட்டட் விஷயம் பற்றி பேசலாம். இந்த பாடலோடைய டைமிங் வந்து 4 நிமிஷம் 51 செகண்டும். ஸோ விவேக்கோடைய லிரிக்ஸ் பார்த்துன்னு வரலாமா? ஸோ ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும்னு இருந்தேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அதையும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனிவேர் எனி டைம் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் கைகளில் கிடைத்துவிடும், எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்தில். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம், நம்ம குடும்பத்தில் நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு வீடியோ ஆரம்பிக்கலாமா? வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் பாட்டோடைய டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 4 நிமிஷம்ன்றது பெரிய டைம் தான். ஸோ 3, 2, 1 ஆரம்பிக்கலாம். தர்வா ஏஆர்ஆரோட வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஒரு சில கதை ஃபீல் ஆச்சு. நம்ம ஏஆர்எம் சார் பண்ணுறாங்க. ரொம்ப நேச்சுரலான ஒரு சீன். கனவோட கனவோட கதை பேச வந்தேனே, நினவோட நினவோட நிறமாறி நின்றேனே, நிகழாத பலமாயம் உன்னால கண்டேனே, உணராத சந்தோஷம் உன்னால கொண்டேனே. வான் 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 வானம் எனக்கென சிறு மழை தூவாதான், அதில் நான் 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 இந்த லொகேஷன் இங்கே பார்த்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் பாரமில்லை, உன்னோடு நடந்திட மாலந்திடும் பாதை, உணராமல் பாதை இல்லை, உடையாமல் காதல் இல்லை, கதியோடு இணைந்திட காயம் இல்லை. ரொம்ப அழகாக இருக்கு இந்த சீனரி. நல்லா இருக்கே. பேக்கிங் வோக்கல் யாரு? பில்லாமல் நிம்மதி இந்த வாழ்வில் ஏது என்பதி, கைகோர்த்து போகும் என்பினி, முழு நெஞ்சம் எல்லாம் முன்புனி, நாளை இல்லை நேற்றும் இல்லை மனதோரம், சீருரைக்கை கட்டியோடும் இந்த கடிகாரம், சில நெஞ்சம் சேரும் பயணங்கள் அழகாகும். அனுஷா விஸ்வநாதன் கொரியோகிராஃபர். எனக்கென சிறு மழை தூவாதா, அதில் நான் 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 நானும் நனந்திட உயிர்த்தோடுதான், நட்போடு சோகமில்லை, நெஞ்சோடு பாரமில்லை, உன்னோடு நடந்திட மாலந்திடும் பாதை, உணராமல் பாதை இல்லை, உடையாமல் காதல் இல்லை, கதியோடு இணைந்திட காயம் இல்லை.
எவ்வளோ நல்ல சாங் செலெக்ஷன் எனக்கு தெரியல. தமன் இஸ் அ டிஃப்ரெண்ட் வைப் இந்த ஒரு ஹோல் ஆல்பமில். ஈவன் தங்கமே தங்கமே அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் சாங் கூட நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் தங்கமே தங்கமே வாஸ் ஈவன் மோர் பெட்டர், லைக் ஈவன் மோர் பெட்டர் தேன் தி அதர் சாங். இது அதை விட ஒரு ஸ்டெப் நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லாயிருக்கு. கேட்கவும் ஒரு அதான் சொல்கிறேன், எனக்கு அப்படியே இருக்கிற தெரியும் பட்டியல் படம் ஞாபகம் இருக்குது. ஏன்னா தெரியும் அந்த ஒரு ஏதேதோ எண்ணங்கள் வந்துல பரத் வந்து ஒரு இதில் ஆடுவார் அந்த சீனில், அதே மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. தெரியல, திடீர்னு பட்டியல் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்மபிரியா, ஆர்யா, அதுக்கப்புறம் வந்து அது வந்து வேறு ஜானர், பட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு ஏதோ அந்த ஞாபகம் வந்துச்சு. இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இப்படி போகும்போது எல்லாம் நல்லா இருந்துச்சு. லைக் அந்த ஒரு ஃபீல் தான் ஆச்சு. திடீர்னு ஒரு யுவனோட இது எனக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதை ஒரு விஷயமாக சொன்னேன், பிகாஸ் சொல்லணும்னு தோணுச்சிங்க சொன்னேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து ஜாக்லின் ரக்ஷன் அண்ட் ஏஞ்சலின், அதுக்கப்புறம் வந்து தமன்னோட நிஹாரிக்காவும் அதர்வோட கயடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் எதுக்குனே தெரியாமல் ஒரு ஃப்ரெண்டு, அவர் மட்டும் இந்த மிடில் ஆஃப் தி சி மாதிரி ஒருத்தர் இருக்கார். ஸோ ஓவரால் அவங்க லவ்வுக்கான்றத பட் ஆக்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ள இருக்கிறது ட்ரூ லவ்ஸ். இந்த ட்ரூ லவ்வில் ஃப்ரெண்ட்ஷிப்போட கலந்த பாடல் தான் இந்த ஒரு பாட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப க்ரீனரி. போன வீடியோ நாங்கள் பார்த்துருந்தோம் கயடுக்கு அமைஞ்சது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இந்த பாடலுக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு விதமான அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்க அந்த தான் சொல்கிறேன், அந்த பாண்டிங் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்கலி சொல்லப்போனால் லொக்கேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதர்வாவும் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு ஆக்டருங்க. அவரெல்லாம் அவ்வளோ நல்லா நடிப்பார். அவருடைய எல்லா இதுவும் இருக்குது, அவருக்கு அந்த எல்லா குவாலிட்டிஸும் அவருக்கு இருக்குது. ஒரு நடிகனாக வந்து பார்க்கும்போது நல்லா நடிப்பார். நல்ல என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீரோ அவர். பார்க்குறதுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும். அண்டு இந்த பாடலில் ரொம்ப நமக்கு நிகழ்ச்சியாக இருக்க அளவுக்கு ஒரு விஷயத்தை தந்திருக்கான். அண்ட் தமனோட மியூசிக் சொல்லி ஆகணும். தமன் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு ஃபீமேலோடைய ஹார்மனி வோக்கல்ஸ். எனக்கு அந்த ஹார்மனி வோக்கல்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆஸ் யூஷுவல் அவருக்கு இருக்க அந்த பேக்கிங் வோக்கல் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தா சாஹித்யா இருக்காங்க, அத்வித்யாவும் இருக்காங்க, பிரகிருதி, பிரணதி, வக்தேவி, ஸ்ருதிகா, வைஷ்ணவி, பிரத்யூஷா, ரச்சினி அண்ட் ஸ்ருதி. ஸோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் க்ரெடிட்டை கொடுத்தாங்கன்னு. பிகாஸ் நாட் ஓன்லி த மெயின் லீட் சிங்கர்ஸ் ஹூ லீட் த சாங், அதுக்கு பின்னாடி இருக்க சிங்கர்ஸ்க்கும் க்ரெடிட் கொடுத்தாங்க. வேறு அடிஷ்னல் சிங்கர்ஸாக வந்து வோக்கல்ஸாக போட்டுட்டு அப்படி விட்டாங்கன்னா பீப்புள் மைட் நாட் நோட்டீஸ். இப்போ நாங்கள் மோஹித் சௌஹான்னோடனே ஓகே மோஹித் சௌஹான் தான் பாருது, மெயினாக அவர் தான் பாருக்கார் தெரியும். ஆனால் இதுக்கு கீழே ஒர்க் பண்ணவங்களோட பேரை மென்ஷன் பண்ணாமல் பல பேர் இருப்பாங்க. ஸோ நான் க்ரெடிட்டாக நான் எப்போயுமே யோசிப்பேன். அந்த சிங்கர்ஸை நான் மெயினாக பார்க்கறதுக்கான காரணம் அதுதான். பிகாஸ் அவங்களுமே ப்ளேபேக் சிங்கர்ஸ் தான், பேக்கிங் வோக்கல் வந்து இருக்காங்க. அது ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் மோஹித் சௌஹான் வந்து சவுண்ட்ஸ் லைக் ஏஆர் ரஹ்மான். எனக்கு தெரியல பெரிய பாயோடைய ஒரு பாடல் ஆரம்பத்தில் என்ன பெரிய பாய் பாடினாரோன்ற மாதிரி சந்தேகத்து போயிட்டேன். அடிஷ்னல் அவரும் இருக்கார் ஒன்று. பட் நோ, மோஹித்தோடைய வாய்ஸ் தான் ரொம்ப என்ன சொல்கிறது ஆப்டாகவும் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் ஏஆர் ரஹ்மான் சார் பாடின மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. அது ஒரு இதுவாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு இதில் சினிமாட்டோகிராஃபி, அதுக்கு இந்த ஹோல் சாங்கோட சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுதான் மெயின் அம்சம். அது வீடியோ சாங் தான் ரிலீஸ் பண்ணிருக்கான்னு பார்த்தேன், இல்லை இட்ஸ் லிரிக்கல் வீடியோ. ஸோ ஹாஃப் டு ஹாஃப் கட் பண்ணி இப்படி போட்டிருக்காங்க. இட் லுக்ஸ் யூனோ இட் சவுண்ட்ஸ் ரியலி நைஸ். அந்த காதுக்கு கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு மெலடியான ட்ராக். போன சாங்கும் ஒரு ப்ரீஸியான ஒரு நல்ல ட்ராக், இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு பார்த்து முடிச்சோம் காய்டோடைய 3 பேக்-டு-பேக் சாங்ஸ். எனக்கு தெரிஞ்சு பவளமல்லி, ஸோ காட்டு செம்பகம், இப்போ 1-1. ஸோ இந்த பாடலை சஜஸ்ட் பண்ண கீழே நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பார். ஸோ அவருக்காகவும் இந்த மெயின் பாடல் உங்களுக்காகவும் சேர்ந்து அந்த பாடலை பண்ணேன். ஏன்னா நான் அதை வந்து பண்ணுற ஐடியாவில் இருந்தேன். இதுவும் அதே மாதிரி தான், காட்டு செம்பகம் மாதிரி தான். பண்ணலான்னு அப்படியே தள்ளி விட்டு அதை அப்படியே ப்ரொகாஸ்டினேட் பண்ணி இப்போ நீங்கள் சொல்லி நான் செய்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப அதுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். சொல்லி சரி நான் பண்ணுறேன் அப்படின்றது. ஏன்னா நான் பண்ண விட்டதுக்கு காரணம் எனக்கு அடுத்தடுத்து எனக்கு ஷெடியூல் அப்படி இருந்துச்சுங்க. ஸோ அந்த டைம் கிடைக்கிறதுனால தான் நான் பண்ணேன். ஓகே பண்ணலாம்னு பார்க்கும்போது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து குமிஞ்சிருச்சு. ஸோ அன்னன்னைக்கு பண்ண வேண்டியதுக்கு இது தள்ளிப்பட்டு போய்விட்டது. ஸோ இதுதான் உண்மையான விஷயம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதுக்காண்ட்டு உங்கள் கருத்துக்கள் நீங்கள் தான் சொல்லி ஆகணும் இந்த பாடலை பற்றி. ஏன்னா அண்ட் இதில் வந்து உங்கள் டாக்டர்ஸ் இருக்க மிடில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க அதில். ஸோ தெரியுது. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க வந்து அந்த லேப் கோட் அண்ட் ஸ்டெத்தோஸ்கோப்போட வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாம் ஒரு காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஒரு லேப்பு, அதுக்குள்ளே இன்னொரு பாட்டு. ஸோ இதுதான் இந்த படத்தோடைய ஒரு தீம். இந்த பாட்டோடைய தீம் அதுதாங்க. இனி இதுக்காக உங்கள் கையில் இருக்குது. ஸோ தமிழோட மியூசிக்கும் ரொம்ப இது ஒரு கேட்சியான ஒரு ப்ரீஸி ட்ராக். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்த விஷயமே.
அவ்வளோதான். இது தாண்டி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், அதை பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் எனிவேர் எனி டைம் உங்கள் கைகளில் கிடைக்கும். எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து அந்த பெல் பட்டன் எழுத்துக்கிட்டே இருந்தால் இன்ஸ்டாகிராம் எனி டைம் உங்களுக்கு உங்கள் கையில் வந்து விடும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு இன்னொரு புதிய ஒரு வீடியோ உங்களை மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.